ஹே, உங்க எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மஷ்ரூம் எடுக்க ஹெல்ப் பண்றீங்களே. பரவாயில்ல, எங்களுக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. என் தம்பி எடுக்கிறதெல்லாம் அவனே சாப்பிட்டுடுறான். என் வாழ்க்கையில நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்ல. எனக்கு என் வாழ்க்கையே ரொம்ப போர் அடிக்குது. எப்பவுமே என் பின்னாடி ஒரு ஹண்டர் சுத்திக்கிட்டே இருப்பான். எப்ப என்ன ஆகும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறதே பொழப்பு. அவனை பத்தியா நீ கவலைப்படுற? அந்த டம்ளர் வாய லாகர்விக்க பத்தி தானே பேசிட்டு இருக்க. என்ன பார்த்தாலே அவன் பயந்து ஓடுவான் தெரியுமா? ஓ அப்படியா? அப்படின்னா நான் அதை பார்த்தே ஆகணுமே. எப்ப அவனை அடிப்பேன்னு இருக்கு. அப்படின்னா அவனுக்கு பயம் இல்லை. கண்டிப்பா இல்ல. லாகர்விக்கு எனக்கெல்லாம் குழந்தை மாதிரி. என்னோட ஆம்ச காட்டாலே போதும் அவன் பயந்து ஓடி போயிடுவான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டேய் தம்பி, சன்னியை ஏன் இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்க? இவன் தான் எப்பவும் அவன்கிட்ட முதல்ல அடி வாங்குவான். நான் தானடா உன்னை காப்பாத்துவேன். என்ன? அப்ப நீதான் நிஜமான ஹீரோவா? ஆமா, நான் தான். எப்பவுமே நல்ல பிளான்ஸ் எல்லாம் போட்டு நான் தான் அவனை காப்பாத்துவேன். இவன் எப்பவுமே எல்லாத்துலயும் சொதப்புவான். சரியா சொன்ன. நீ என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் அவகிட்ட சரியா மாட்டிக்கிட்டியே. அப்ப நான் என்னோட குன்ஃபு ஃபைட் எல்லாம் வச்சு உன்னை காப்பாத்தினேன். நீ அதை மறந்துட்டியா? என்ன? அது நம்ம நேத்து நைட்டு பார்த்த குங்ஃபு மூவில வந்த சீன் ஆச்சு. இல்ல, அதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. இல்லவே இல்ல. சரி, இந்த பிரச்சனைக்கு வழி என்னன்னு நாம இன்னைக்கு பார்த்துடலாம். மோதி பார்த்துடலாம். சரியா? நான் ரெடி. நீ ரெடியா? இருங்க. அது சரி, இந்த பிரச்சனை முடியும்னு எனக்கு தோணல. ஒரு நல்ல இடமா பார்த்து தேர்ந்தெடுக்கணும். வாவ், இது நல்லா இருக்கே. சூப்பர் பிளான். இதை இழுக்கிறது உண்மையிலே கஷ்டமான விஷயம்தான். இப்ப எப்படி இதை அந்த மலை மேல ஏத்த முடியும்? ஐடியா. இப்படியே உருட்டிக்கிட்டே போயிடலாம். அடே பிராயர், எவ்வளவு திமிரடா உனக்கு? என்னையே கிண்டல் பண்ணிட்டு ஓடுறியாடா நீ? என்னடா பயந்து ஓடுறியாடா நீ? அந்த குண்டு ஷர்ட் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னு தெரியலையே. அவன் இந்த பக்கம் தானடா ஓடி வந்தான். ஓ, இந்த ஹண்டருக்கே வேட்டு வைக்கிறீங்களா கிறுக்கு பய பிள்ளைங்களா? என்ன மாதிரி ஒரு அறிவாளியே நீ ஏமாத்தலான்னு பாக்குறியாடா தடியா? சரிடா, இப்ப வாடுறான். அங்க நின்னுகிட்டு வீடா பஞ்சு டைலாக் பேசுறதுக்கு பதிலா சுத்தி நடந்து போயிருந்தாலே நான் தப்பிச்சிருப்பனே. ஏ குண்டு கரடி, இன்னைக்கு நான் உன்னை சுடாம விட மாட்டேன். கண்ணு தெரியலையா? நான் இங்கதான் இருக்கேன். ஏ தடியா, ஒழுங்கா என்கிட்ட வந்து வர முடியாது. ஏன் நகர மாட்டேங்கிற? சீக்கிரம் போ. ஏ பிராயரு, நீ தப்பிக்க வழியேறடா. வாய்ப்பே இல்ல. அது பிராயர் தான். நான் உடனே கிளம்பி ஆகணும். என்ன ஒழுங்கா வெளியே விடு. என்ன விட போறியா இல்லையா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நீ கூட்டுக்குள்ள போடுவ? ஏ ஹண்டர் விக், ஒழுங்கா இப்பவே என்ன கூட்டுல இருந்து வெளியே விடு. என்ன வெளியே விடு. இப்படியே வேகமாக ஏற்றா. நல்லா விசிறி விடுறா நீ. ஏடா டென்ஷனாகிற நீ?
சூப்பரா நல்லா காத்து வந்துச்சுடா. ஆஹா. ஏய், சரிடா, ஒழுங்கா நான் இந்த போய் கூண்டுல நல்லா இருந்து வெளியே சாப்பிட விடு. போறேன்டா. சரிடா நான் தடியா, உன்கிட்ட நான் தான் சாப்பிட்டு நல்லா கேட்டுட்டு தூங்குறேன். இருக்கேன். அப்பதான் வெளியே என்னால விடு. நாளைக்கு நல்லா வெளியே வேலையை விடு. பார்க்க முடியும். சும்மா விட இப்படியே மாட்டேன்டா. கதறி வெளியே கதறி விடு. சாவுடா. ஹண்டர் வேக், ஒழுங்கா என்னை வெளியே விட்டுரு. டேய், ஹண்டர் வேக். உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஒழுங்கா வெளியில வா. டேய் பிராமல், வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம்டா தம்பி. முதல்ல என்னை இங்க இருந்து காப்பாத்துறா. என்னடா அண்ணா என்ன சொல்லிட்டு நீ வந்து நல்லா மாட்டிக்கிட்ட? சிரிக்கிறத நிறுத்திட்டு ஒழுங்கா என்ன வெளியே எடுறா. அவனை ஒரு வழி பண்ணணும். அவ்வளவு சீக்கிரம் முடியாது. நான் விக்க ஒரு வழி பண்ணிட்டு வரேன். ஏன்னா நீ இங்க இருந்தா தானே உன் தம்பி வின்னர் ஆக முடியும். நீ இவ்வளவு மோசமானவனா? இப்ப இதெல்லாம் விளையாடுறதுக்கான நேரம் இல்லடா. ஒழுங்கா என்ன வெளியே விடுறா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிக்கலடா. எனக்கு அவனை பார்த்தெல்லாம் பயமே இல்லையே. நான் ஒருத்தனே அவனுக்கு போதும். என்னடா சொல்லிக்கிட்டு இருந்த நீ? நான் கத்திரிக்காவா? குண்டு தீர்ந்து போச்சா? போடாத, நில்லு. ரொம்ப நல்லதுடா. எங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே. உன்னை நான் பிடிச்சே தருவேன். திருடுறதுனா இப்படிதான்டா. ஓட கூட முடியாதுடா. பாத்தியா? போச்சு. அடே கரடி, உன் கதை இன்னைக்கு முடிஞ்சுதுடா. பிரமாதம்டா. அந்த விக்க போட்டு தள்ளணும்னு டைலாக்லாம் விட்ட. இப்ப என்னாச்சு? ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க மாட்டிக்கிட்டோம். உனக்கு அறிவே இல்லடா. ஆமா, சரி சரி. டேய் அண்ணா, நீ சொல்றத நான் கேட்டிருக்கணும். அடச்சே. எனக்கு ஒரு விஷயம் சொல்றா தம்பி. நீ என்ன பிளான் பண்ணி அவளை பிடிக்க நினைச்ச? நான் எந்த பிளானுமே போடல, சும்மா தான் போனேன். அந்த ஓட்டைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன். இல்லைன்னா நான் தான் ஜெயிச்சிருப்பேன். ஏன்னா என்னை காப்பாத்தாங்க நீ இல்லையே. என் தப்பு எனக்கு புரியுது. நீ தான் எப்போதுமே என்னை காப்பாத்துவ. அதனாலதான் இந்த வாட்டி நான் லாகர்விக்கு கிட்ட மாட்டிக்கிட்டேன். எனக்கு எல்லாமே ரொம்ப லேட்டா தான்டா புரியுது. வளர்னதெல்லாம் போதும்டா தம்பி. ரெண்டு பேரும் மூளையை யூஸ் பண்ணணும். லாகர்விக்கு எப்பவுமே சாவியை வெந்தா வச்சிருக்கோம். அது அவகிட்ட இருந்து வாங்க வழி இல்ல. அப்புறம் எப்படி நம்ம இங்க இருந்து வெளியே போறது? ஏய், நாம எல்லாம் ஒண்ணா இருந்தா நமக்கு கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும்டா. நீ என் கூட இருக்கியா? தம்பி, எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. இப்ப பேசினாலே காது குத்தி கேட்க முடியாது. இதுல அழ வேற செய்யறானே. அடே இவனுக்கு என்னடா ஆச்சு பிராம்புலு? கொஞ்ச நேரம் நீ வாய மூடுறியா? அந்த தடியெல்லாம் தூங்கிட்டு தானா இருக்கான். இது கண்டிப்பா இவனுக்கு ஒரு காரணம் தான் இருக்கும். ஏய், எழுந்துடுறா தடியா. ஏய், உன்னதாண்டா அப்படியே எழுந்துடுறா. உன்னை எழுப்புறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லடா. ஒழுங்கா எழுந்துச்சு நில்றா. ஐயோ, முதல்ல இருந்து ஓடிடுவோம்டா. எங்கடா ஓடுற? ஏய் தம்பி, இவன்கிட்ட சாவியை தேடுறான். ஏய் அண்ணா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். உன்னை அப்பவே சந்திக்கிறேன் லாகர்விக். என்னை இப்படி தப்ப விட்டாங்களே. ரெண்டு பேரும் என்ன அவுத்தி விட்டாச்சு போறானே. நில்லுடா. லா, லா, சன்னி, ஏய் சன்னி. ஏய், இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு தெரியுமா? சன்னி, வரியா நம்ம போய் விளையாடலாம்? ஆனா திடீர்னு அந்த ஹண்டர் வந்துட்டான்னா அத பத்தி கவலைப்படாத. அவனோட கதை முடிஞ்சது. இதுக்கப்புறம் அவனை பார்த்து நீ பயப்படவே வேண்டாம். நிஜமாவா? எஸ், சூப்பர், ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் இந்த காட்டோட ஹீரோ. சந்தோஷத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. மறுபடியும் இந்த காட்டை விக்கிட்ட இருந்து காப்பாத்திட்டோம்.
வந்துரு குட்டி பட்டர்ஃப்ளை. டேய் தம்பி, நாம ஏன்டா ஒரு பிக்னிக் போகக்கூடாது? பிக்னிக்கா? அதுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கலாம் வா. தம்பி இந்த பிடிச்சுக்கோ, இதையும் பிடி. கேட்ச் கேட்ச், இதையும் பிடி. அப்புறம் கொஞ்சம் ஆப்பிள்ஸ். ஆமா அப்படிதான், கேட்ச் பிடி. இன்னும் கொஞ்சம் மேல, சீக்கிரம்டா. உங்க வேலையை காட்டுறீங்களா? பிக்னிக்கு தேவையான எல்லா ஃபுட்டும் நமக்கு கிடைச்சிடுச்சு. சரி இப்ப வா நாம போய் சாப்பிடலாம். சாப்பிடலாமா? டேய் தம்பி, இது லஞ்ச் டைம்டா. எனக்கு தூக்கம் வருது, தூங்குறேன். இவன் தூங்குறானே, தூங்கியே டைம் ஓட்டிடுவான் போல இருக்கு. சரி அப்ப இது எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடணும். முதல்ல இதை சாப்பிடலாம். யாரையும் காணுமே. என்னடா இது, நான் இதை கடிக்கவே இல்லையே. யாரது? பாதி காலி ஆயிடுச்சு. ஏய் ஒழுங்கா வெளியில வா. யாரது? உன்னை பிடிச்சிட்ட, வெளியில வா. யாருமே இல்லையே. வலிக்குதே. என்னோட ஜூஸை யாரு குடிச்சது? இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லையே. இங்க வா தம்பி. என்னது திருடனா? நீ அண்ணா வாடா, நம்ம அந்த திருடனை பிடிக்கலாம். தம்பி நம்ம கவனத்தை சிதற விடாம இருக்கணும். புரிஞ்சுது. அந்த திருட்டு பசங்க மாட்டினாங்கன்னா அவங்க முகத்திலே 2 குத்துதான். டேய் அண்ணா, திருடன் போயிருப்போம். நம்ம திரும்ப நம்ம வீட்டுக்கு. சாப்பாடெல்லாம் காணோம். இது மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அந்த திருட்டு பசங்க மட்டும் என் கையில மாட்டினாங்க, அப்புறம் அவ்வளவுதான். நான் திருடனை பிடிச்சிட்டேன், வாடாண்ணா. இல்ல தம்பி, நான் உனக்கு உதவி செய்யறேன். யாரா இருந்தாலும் சரி, ஒழுங்கா வெளியில வந்துடு. இப்படிதான் ஒரு ராஜா கிட்ட மரியாதைலாம் பேசுவீங்களா? யாருங்க இருக்கிறது? இது உன்னோடதா? இந்த வேலையை பண்ணது நீதானா? நம்ம திருடனை பிடிச்சிட்டோம். என்னது பிடிச்சியா? கெட்ட கரடிங்க. ஒரு காட்டோட ராஜாவை அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிச்சலான்னு தப்பு கணக்கு போட்டுட்டீங்களா? காட்டோட ராஜாவா நீயா? ராஜா ஒழுங்கா மரியாதை கூட. அவன் ராஜா இல்ல, அந்த சாப்பாடெல்லாம் எங்களோடது. இந்த குப்பையா? சரி வச்சுக்கோ. சவுண்ட குறை. உங்க 2 பேரும் வேணா நான் மன்னிச்சு விட்டுறேன். ஒரு ராஜாவா நான் என் கடமையை செய்யறேன். நீங்க 2 பேரும் எனக்கு பாடி கார்ட்ஸா இருந்து பாதுகாப்பு கொடுங்க. முதல்ல அதுக்கான ட்ரைனிங்கை நாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும்.
புரியுதா? முட்டாள் கரடிகளுக்கு கூட எங்க ராஜா வேலை போட்டு கொடுக்க தயாரா இருக்காரு. எங்களுக்கு எதுக்கு அந்த வேலை? நீ ஒரு திருடு, இப்ப எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட. ஏய் அறிவு கட்ட கரடியே, நான் திருடினதா சொன்னதெல்லாம் நீங்க எனக்கு கட்டின டாக்ஸ். ஆமா, எல்லா மக்களும் வரி கட்டணும், உங்களுக்கு தெரியாதா? நீ என்ன சொன்ன? என்னோட பாடி கார்ட்ஸா? அவரோட அடிமைகளா? அவர் மேல ரொம்பவே பாசமா இருக்கணும். அவர் என்ன திருட்டு வேலை பண்ணாம அவருக்கு பதில் நீங்க தான் போய் எல்லா இடத்துலயும் அடி வாங்கணும். போதும், நிறுத்து. ஜோக்கர். நீங்க என்ன பைத்தியமா? ஒழுங்கா கீழே வந்துடு, இல்லன்னா முட்டாள் கரடிகளா உங்களை? டாடா. ஓ, ஓ. அந்த கேக்க ராஜா சாப்பிடணுமா? எடுத்து கொடுங்க, காதுல விழுவல. நடக்காது தம்பி, சீக்கிரம் கேக்க எடுத்துட்டு வா. அத தொட்டுருங்க பார்க்கலாம். நாம தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். எனக்கு சொந்தமானதை யாராலையும் எடுக்க முடியாது. என் சீக்கிரட் வெப்பனை இப்ப யூஸ் பண்ண போறேன். ஏய் அண்ணா. இந்த மாதிரி அறிவுகட்ட பாடி கார்ட்ஸ் எல்லாம் எனக்கு வேணாம். நானே என்ன பாத்துக்குவேன். நீதான் முட்டாள் குரங்கு. இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். ஈயா! பாரு, உன் கிங்க காப்பாத்த. ஓகே, என்னை தாண்டி தான் நீங்க கிங்க கிட்ட தள்ளி போ. உனக்கு தைரியம் இருந்தா ஓடாம நில்லு. என் கேக்க ஒழுங்கா கொடு. இன்னும் வேகமா ஓடணும். உன்னை நான் பிடிக்க போறேன். யா. யா. பிடிச்சிட்டேன். ஏய், நீ எல்லாம் ஒரு ராஜா, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்ற. ஓ ஐடியா. தம்பி, நான் கேக் எடுத்துட்டேன். நீ இன்னும் வளரணும் தம்பி. ராஜா தான் எப்பவும் ஜெயிப்பான். இந்த முடிஞ்சா புடிச்சுக்கோ. ரொம்ப நன்றி ராஜா. எவ்வளவு தைரியம் இருந்தா ராஜா கிட்டே திருடுவேன். ராஜான்னு வெளியே சொல்லிக்காத. பாச, அவரை கீழே விட்டுற. இப்பவே விட்டுடுற, ஏன் கவலைப்படுற? இது கொடுமை, ராஜாவுக்கு ஏற்பட்ட கொடுமை. குரங்கு ராஜா, கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்த வந்துட்டேன். ஓடிச்சிட்டேன். நம்ம ஜெயிச்சிட்டோம் ராஜா. Yeah. கேக் கிடைச்சிடுச்சு. அப்படியா? இறங்கு. ஒழுங்கா என்ன விட்டு இறங்கு. ஒழுங்கா கீழே இறங்குறியா இல்லையா? சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டா வெட்டுருவானா? அது மோசமான குரங்கு. நம்ம கேக் கலக்கிட்ட. இந்தாங்க பாஸ் கேக்க. இவனுங்க மோசமான திருடனுங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. அத நீ தொடாத, நான் கொடுத்துரு. நறுமணம். வேண்டாம், அதை தொடாத. ஒழுங்கா நின்னுடு. என் கூட வந்துரு, இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன். அவன் எங்க போனா? அதை கொடுத்துடு. உங்களால முடிஞ்சா வந்து பிடிச்சுக்கோங்க. டேய், கொடு. இருக்கிறல்ல? சீக்கிரமா வாடா, இல்லைன்னா உங்ககிட்ட நம்ம மாட்டிக்குவோம். அண்ணா ஓடிட்டாங்க. நீங்க மாட்டீங்கடா. கேக்கு என்னை விட்டு போயிடாத. பாச, பாச. அந்த கேக் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா சாப்பிட முடியாம போயிடுச்சு. ஐயோ பாவம். இதெல்லாம் உங்களாலதான். அது அது என்னோட பாடி கார்ட்ஸுங்கிறனால நீங்க நான் பண்றதெல்லாம் ஏத்துக்கணும். ஒரு நிமிஷம் இரு பப்ளு. நாம இவ்வளவு தூரம் வந்துட்டோம்.
டேய் அண்ணா நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமா? சரிடா தம்பி, நீ இங்கே இரு, நான் போய் சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வரேன், சரியா? ஏய் பப்ளு, சாப்பாடு வந்திருக்கன்னு கொஞ்சம் பாரு. ஆப்பிள். ஆமா, ஆப்பிள் தான். நாம இத ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். நீ போய் விறகு எடுத்துட்டு வா போ. ஓகே ஓகே. பத்திரமா போயிட்டு வா. சரி, நம்ம வேலையை பார்க்கலாம். ஆப்பிள ரோஸ்ட் பண்ண போறோம். ஆப்பிள ரோஸ்ட் பண்ண போறேன். முடிச்சிட்டோம்டா. இதே பொசிஷன்ல ராஸ் தடியா சாப்பிட வேண்டியதுதான். சரி, ஆப்பிளை அங்க இன்னைக்கு என்ன ஒரு இருக்கு? வெட்டு வெட்ட வேண்டியதுதான். இன்னைக்கு வேட்டுதான். சூப்பர். செல்லாவுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு வாழை பாப்போம். இதுக்கு எல்லாத்தையும் தூக்குவோம். சாப்பிட வேண்டியதா ரோஸ்டட். நான் வந்துட்டேன். டேய் அண்ணா, ஆப்பிள் எங்க? இங்க பாரு. இது எங்க போச்சு? இப்பதானே நான் இங்க வச்சுட்டு போனேன். எனக்கு அது எங்கன்னு நிஜமாவே தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? எனக்கு பசிக்குது. சரி விடு, நாம வேற ஏதாச்சும் சாப்பிடலாம். ஹேய் பப்ளு, அங்க பாரு. ஆப்பிள் வருமா? டேய் அண்ணா, வாடா நம்ம முதல்ல அங்க போலாம். வா வா. வாடா போலாம். சூப்பர். என்னை விட்டு நான் எல்லாத்தையுமே சாப்பிடுவேன். என்னாலயும் அது முடியல தம்பி. நான் முதல்ல போறேன். நீ இங்கே இரு. நான் தான் போவேன். டேய், நான் தான் போவேன். நான் போறேன். இரு, நான் முதல்ல போறேன். சரி, முதல்ல யார் மேல ஏறாங்களோ அவங்களுக்கு தான் ஆப்பிள். அதையும் போத்துடலாம். போயிட்டு வரேன். பப்ளு, எழுந்துரு. இது நம்ம சண்டை போடுற நேரம் இல்ல. ஆமா, சரியா சொன்ன. நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். நான் மேல போய் ஆப்பிள்ஸ பறிச்சு போடுறேன், நீ அதை கேட்ச் பண்ணி. இல்ல 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 இல்ல, வேற ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நீ இங்கே இரு. நான் மேல போறேன். இல்ல இல்ல, நான் தான் போவேன். உன்னை நம்ப முடியாது, நீ எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவ. நீ என்ன சாப்பிட்டுருவ? பேசுனது போதும், நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன்டா. என்ன சொன்ன? டேய் அண்ணா, எங்கடா போயிட்டு இருக்கு? டேய் அண்ணா, நீ இங்கே இரு, நான் இப்பவே வந்துடுறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்ட பேசுவ? விட மாட்டேன். நான் தான் போவேன். நான் தான் இந்த மரத்தை கண்டுபிடிச்சேன். நான் தான் மேல ஏறுவேன். நான் தான் போவேன். எனக்கு தான் வேணும் அது. இவங்க ரொம்ப பிஸியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கே. இப்போதைக்கு இந்த சண்டை முடிய போறது இல்ல. இதையும் நாமளே எடுத்துக்குவோம். உன்னை விட மாட்டேன்டா. நீ அழகான பேச கை வைக்கிற. என்ன பண்றீங்க நீங்க? இதுக்காக தானடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? லோகர்விக், நான் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறோம்டா. எதுக்குடா 100 வீக் ஓடுற? ஒழுங்கா திரும்ப வந்து. ஆமா, திரும்ப வந்துரு. நான்லாம் எல்கேஜிலே ரன்னிங் ரேஸ் சாம்பியன்டா. அதனாலதான் அவங்களால என்னைய பிடிக்க முடியல. ஒளிஞ்சுக்கிறதுக்கும் இப்ப இடம் கிடைச்சிருச்சு.
நான் இந்த ஆப்பிளை இப்போ ரொம்ப நிம்மதியா சாப்பிட போறேன்டா. ஹண்டர் வே ஒழுங்கா இங்க வந்துரு. ஆப்பிள் கொடு. அட பாவிகளா, இப்போதான் இங்க வந்து அங்கே நின்னு. போகாத. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஹண்டர் வே ஒழுங்கா அந்த ஆப்பிள கொடுத்துரு. எங்க போனானே தெரியலையே. அவனை எங்க தேடினாலும் காணோம். ஏய், அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். அவன் இங்க இல்லையே. எங்கடா போன லாகர்பீக்? நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் இங்க தாண்டா இருக்கு, உங்களுக்கு தாண்டா கண்ணு தெரியல. இருடா, நானும் வரேன். அந்த ஆப்பிளையும் பிடிக்க விட்டு ஓடி விட்டாங்களே. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு அந்த ஆப்பிளை மட்டும் சாப்பிட விடவே மாட்டேன்டா. லோகர்விக் எங்க போனானே தெரியல. டேய் அண்ணா, நாம ஆப்பிள் சாப்பிடலாமோ? இந்த ஆப்பிள் என்னோடது. ஆனா ஏன்? போன வாட்டி நீ குக் பண்ணும்போது நீ தானடா சாப்பிட்ட. அந்த தீஞ்சு போன ஆப்பிளையா சொல்ற? இதை என்கிட்ட கொடு. அதை என்கிட்ட கொடு. இப்போ இது என்னோடது. அடே உன்னா. அடே, இப்போ நீங்க என்னடா பண்ணுவீங்க? உன்னை அப்படியே கடிச்சு. சரிடா தம்பிங்களா, நல்லதுடா. நான் அப்போ போயிட்டு வரேன்டா. என்னோட ஆப்பிள். பப்ளு, அவனை விடக்கூடாது. என்னைய பிடிக்க முடியாதுடா. ஓடாத, நில்லு. அறிவு கிட்ட காரணிகளா. ஆச்சோ, என் கண்ணு போச்சு. ஆஹா, என்னோட ஆப்பிள். மாட்டான். ஆப்பிள். அவனை நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு இல்ல, நான் போறேன். ஒழுங்கா இங்க வந்துரு. எனக்கு தான். என் கைய விடு. அது ஏன் ஆப்பிள்ரா? அது என்னோட ஆப்பிள். என் கையில மாட்டிக்கிச்சு. காப்பாத்துங்க. வேணா, விட்டுருக்கடா. அதை உங்களுக்கு எடுத்து தர விட்டுருக்கடா. நல்ல வரடா, கீழே விழாம தப்பிச்ச. இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குங்கடா. அப்படித்தான். நீங்க நாடாற வரைக்கும் நான் இப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கட்டும். அவனை அப்படியே கீழே போடு. எனக்கு அது வேணும். உன்னை என்ன பண்றேன்னு மாறுறோம். அது என்னோட ஆப்பிள். அது கூடு. அது என்னோட ஆப்பிள். என்கிட்ட கொடு. ஆப்பிளை குடுறா. பிராம்பு
தம்பி என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா எதையோ எழுந்த மாதிரி உட்கார்ந்திருக்க? ஆமாண்டா அண்ணா, இப்போலாம் என் கூட யாருமே விளையாட மாட்டேங்கிறாங்க. அவங்க யாருக்குமே என் கூட விளையாட பிடிக்கலையோ. அது மட்டும் இல்ல, எனக்கு பொறுமையே இல்லைன்னு சொல்றாங்க. இருந்துட்டு போகுது, ஆனா நான் ஒரு பெரிய அறிவாளி. ஏய், நீ வின் பண்றதுக்காக ஒரு காட்டு மிராண்டி மாதிரி தான் விளையாடுவ. உன்னை மாத்தவே முடியாது. நான் ஒன்னும் காட்டு முறாண்டி இல்லை, நான் விளையாட்டுல ஜெயிக்க தானே ட்ரை பண்றேன். சொல்றத கேளுடா, உன் கோபத்தை குறை. இந்த பிரச்சனையில இருந்து எவ்வளவு சீக்கிரம் வெளியே வரையோ அவ்வளவு உனக்கு நல்லது. நான் எதுவுமே யோசிக்காம அப்பைக்கப்போ பண்றேன்னு சொல்றாங்க, ஆனா அது உண்மை இல்லையே. சரி, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும். புரிஞ்சுது. சரி சரி, நான் இப்ப தூங்க போறேன். என்னவோ பண்றா. எங்கடா இருக்கீங்க? டேய், எங்க போனீங்க? நீயா டிக்கி? ரோயர் இப்ப வீட்ல இல்ல. எதுக்கு இப்ப அவனை தேடிட்டு இருக்க? அவனை பார்க்காம இருக்க முடியலையா? அவன் அந்த ஹண்டர் தூக்கிட்டு போயிட்டானா சோம்பேறி. அவன் இல்லாம நான் என்ன பண்ண போறேன்? தூக்கிட்டானோ? என்ன நம்ப டிக்கி, நம்ம சீக்கிரமா போய் அவனை காப்பாத்தலாம். முதல்ல அந்த தடி நான் கண்டுபிடிக்கணுமே. போச்சு. முடிஞ்சுதுடா. இந்த பெரிய வேலியை தாண்டி எந்த கரடியாலேயோ குரங்காலேயோ வர முடியாது. ஆனா இந்த குரங்க தேடி அவங்க கண்டிப்பா வர முயற்சி பண்ணுவாங்க. கூட சேர்ந்து அந்த பெரிய குரங்கு மட்டும் என்கிட்ட மாட்டி இருந்துச்சு. பின்னாடியே அந்த 2 தடியர்களும் என்ன தேடி வந்து மாட்டிருப்பாங்க. உதவி கேட்கறியாடா தம்பி, நீ ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டுறா. இந்த தடவை அந்த 2 தடியன்களையும் இந்த குரங்க வச்சு பிடிச்சிட வேண்டியதாண்டா. நான் ரொம்ப டயர்டா இருக்கட்டா. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து வரேன்டா. தடியா, அங்க பாத்தியா? அவனை கட்டி போட்டு வச்சிருக்கான். டேய், என்ன விட்டுட்டு எங்கடா போற? நில்றா. என்னாச்சு? இந்த கதவை என்னால திறக்கவே முடியல. கொஞ்சம் அங்க பாக்குறியா? அது அந்த பக்கம் லாக் ஆயிருக்கு. அதானா? நீ பின்னாடியே இரு. இதை என்ன பண்ணனு எனக்கு தெரியும். தூ தூ. இதுல குத்துற மாதிரி கல்லெல்லாம் இருக்கு. லோகர்விக், நீ யாருகிட்ட மோதிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியல. அப்படிதான்டா செல்லக்குட்டி, உன்னால முடியும். தூக்க. அப்படி அப்படி. நீ பயங்கர பலசாலி தான்டா. பாபு 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 அங்க இருக்கா? நீ பாத்தியா டிக்கி? அச்சச்சோ, என்னாச்சு? நான் வந்துட்டேன். சும்மா கத்திக்கிட்டு இருக்கிறது நீயாடா? நடச்ச மாதிரியே வந்து சிக்கிக்கிட்டா. ஓடாதரா, நின்றா. குண்டு பயபுள்ள எஸ்கேப் ஆயிட்டானே. பரவாயில்லடா, இப்ப 2 குரங்குகளும் என்கிட்ட சிக்கிட்டாங்க. கண்டிப்பா இவங்களை காப்பாத்த அவங்க 2 பேரும் வருவாங்க. அவங்க வர்றதுக்குள்ள நிறைய டிராப்பெல்லாம் செட் பண்ணி வைக்க போறேன். அப்பதான் ஏதாவது ஒரு டிராப்லயாவது அவங்க சிக்கி சீரழிவாங்க. ரெண்டு பேரும் ஒழுங்கா இங்க வாயை மூடிட்டு இருக்கடா. நான் இப்ப ஒரு இன்ஜினியரா மாறி 2 கரடிகளுக்கும் டிராப் செட் பண்ண போறேன்டா. என்னோட வேலை முடிஞ்சுதுடா. இதோ முடிஞ்சுதுடா.
எல்லாத்தையும் நான் ஏன் பாதுகாப்புக்காக செய்யறேன்டா. சரிடா, இப்போ எனக்கு ஒரே வேலை தான், அந்த பிராம்புலுக்கு வெயிட் பண்றது. ம். பாபு பாபு நீயோட தம்பி நல்லா வந்து என் கையில சிக்கிக்கிட்டடா. எல்லாம் என் தப்புதான். நான் ரொம்பவே ஜாக்கிரதையே இருந்திருக்கணும். என்னாலதான் அவங்க 2 பேரும் இப்ப கஷ்டப்படுறாங்க. டேய், நீ ஒரு காட்டு மிராண்டி. ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவ. உன்னெல்லாம் மாத்தவே முடியாதுடா. சரி, உங்க 2 பேரையும் இப்ப நான் காப்பாத்துறேன். சரி, ஞாபகம் வச்சுக்கடா. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசி. அண்ணா சொன்னது சரிதான். இப்ப நம்ம யோசிக்கணும். அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும். என்னது இது? ஒரு சத்தத்தையும் காணும். சரி, என்னால முடியும். என்னது இது? நல்ல வேளை கால வைக்கல. நான் முன்ன மாதிரி யோசிக்காம செயல்பட்டுறத கண்டிப்பா இதுல நான் விழுந்திருப்பேன். அந்த லோகர் விக்கு என்ன பிடிக்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் டிராப்ஸ் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எங்க பார்த்தாலும் இந்த கல்லா இருக்கு. இந்த கல்ல பார்த்தா நேரா டென்ட்டுக்கு தான் போகுது. டிராப்ஸ் இருக்க வழியை கட்டுறதுக்கு தான் இதை வச்சிருக்கோம். ஓ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கல்லை ஃபாலோ பண்ணி போனாலே நான் பாதுகாப்பா இருப்பேன். கீகி, பாபு, 3 பேரும் இங்கதான் இருக்காங்க. இவங்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது? ஒண்ணுமே புரியலையே. லோகர்விக், வெளியே வா. நான் பிராம்பல் வந்திருக்கேன். யாரா அது? ஏய், கேட்டியா? தடியன் குரல்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜா. 3 பேரும் இப்ப மாட்ட போறோம். வந்துட்டியாடா நீ? அடடா, என் கல்லு. போச்சே. டாய். அடடா, கல்லு. ஆளு வளர்ந்துருக்கிற அளவுக்கு அறிவு வளர்ந்துருக்கா பாத்தியாடா? முடிஞ்சா என்ன வந்து பிடி லோகர்விக். இப்படி என்ன ஆரன் பாடுறான். இப்படி எப்படி தப்பிக்கிறன்னு மட்டும் பாடுறான். என் கையில மாட்டானா உன்னை செதைச்சு விடுவேன்டா. பிராம்புலு, நீ ஓடுறதுக்கு இங்க வேற இடமே இல்லடா. இப்போ நீ சிக்குறடா. இன்னும் இது முடியலடா. உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நேர்ல வந்து என் கூட மோதி பாடுறா. இப்படி எல்லாம் டைலாக் விட்டா நாங்க ஏமாந்துருவோமா என்ன? டேய் பிராம்புலு, போகாதடா, நின்றா. என்ன மேல தூக்கி விட்டாச்சு போடா. நீ நல்ல பையன் தானடா, தூக்குடா. கீகி, என்ன மன்னிச்சிடு. அது வேணும்னே பண்ணல. அது ஏதோ தெரியாம நடந்துருச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ உன் கடமையை தான் செஞ்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது சரி, உன் அண்ணன் எங்க போனான்? அவன் விரிச்ச வழியிலேயே மாட்டிக்கிட்டோம். ஆமா, பாஷா, வாங்க போலாம். ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் தான் வேணும்.